திரும்ப சொன்னது போல வெல்கம் அட்ரஸ் வந்து படிக்கிறதுக்கு எனக்கு இது கொடுங்க அப்பா இது கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர் வந்து எலிவேஷன் வந்து ஆயிடுவார். நான் பிரசிடண்டாக இருக்கும்போது வெல்கம் அட்ரஸ் வரணும்னு சொல்லி சொன்னேன். அதுக்கான வாய்ப்பு இன்னும் வரல. விரைவில் வருமானு தெரியல. எனக்கு அவருடைய எலிவேஷன் ஸ்டில் பெண்டிங்காகவே இருக்குது. அதனால் வெல்கம் அட்ரஸ் படிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்கும்படி ஜான் சிந்தின் அவருடைய தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல அவர் வந்து கிரிமினல் சைடில் வந்து நான் சொல்லுறது இப்போ கிரிமினல் சைடு இப்போ நம்ம இது வரைக்கும் வந்தவங்களாம் சிவில் சைடில் இங்கே வந்திருக்காங்க. நம்ம எம்எல்ஏக்கு கிரிமினல் சைடில் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஓவர் தமிழ்நாடு அது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு சீனியர் அட்வொகேட். அவர் வந்து அவருக்கு மட்டுமல்ல, அந்த நம்ம கோபிநாத் சாருக்கு மட்டுமல்ல பேர் வாங்கி கொடுக்கல. அவர் ஒரு நல்ல ஒரு புகழ்பெற்று இன்றைக்கி வந்திருக்காரு. நல்ல ஒரு சீனியர் அட்வொகேட்டாக அவரால் வந்து அவருடைய சேம்பர் 3 வந்து இன்றைக்கி புகழ்பெற்று அவரால் வந்து சேம்பர் 3 இன்றைக்கி பேசப்படுகிறது. அவரால் வந்து கோபிநாத் சாருக்கு வந்து பெருமை, அவருடைய சீனியருக்கு பெருமை என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவரை போல எல்லோரும் வரணும். நான் தொடர்ந்து அவரை பார்த்ததால நான் சொல்கிறேன். தொடர்ந்து நான் வந்து பல வருஷம் அவரை பார்த்துருக்கேன். கூட இருந்து நான் பார்த்துருக்கேன் எங்கள் சேம்பரில். அவரை போல எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவர் வந்து நாட் ஓன்லி இந்த ஹைகோர்ட்டில் மட்டும் இல்லை, இஸ் ட்ரையல் லாயர். வந்து ட்ரையலில் வந்து ஒரு நல்ல லாயர். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையல் லாயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிட்டாங்க. ரொம்ப அது குறைவானவர்கள் இன்றைக்கி ட்ரையல் நடத்திட்டு இருக்காங்க. அதில் வந்து மிக முக்கியமான ஒரு ட்ரையல் லாயர் பார்த்தா ஜான் சத்யன். ஒரு சில பேர் அப்பீல் கூட நடத்துவாங்க ஹைகோர்ட்டில். ஒரு சில பேர் மட்டும் வந்து இதெல்லாம் வருவாங்க. ஒரிஜினல் சைடு இந்த பக்கம்லாம் போயிட்டு இருப்பாங்க. சிவில் சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஜான் சத்யன் வந்து எல்லா சைட்லையும் இருப்பார். ட்ரையல் லாயராகவும் இருப்பார், அப்பீல் சைட்லையும் இருப்பார், எல்லாமே இருப்பார். அவரை மாதிரி நீங்கள்லாம் வரணும்னு சொல்லி இங்கே வருகை தந்து இருக்கின்ற ஜான் சத்யன் அவர்களுக்கு எங்களை அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்கின்றவருக்கு எம்எல்ஏ சார்பாக என்னுடைய வார்த்தைகளை தெரிவிக்கிறேன். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமது மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் அவர்களுக்கு தலைவர் அவர்களும் செயலாளர் அவர்களும் மரியாதை செலுத்துவார். நமது சங்கத்தின் பொருளாளர் திரு ராஜேஷ் அவர்கள் அன்பு பரிசினை வழங்குவார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமது மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் அவர்கள் கருத்துரை வழங்குவார். Thank you for the wonderful words spoken to by Mr. Krishna Kumar, Mohan Krishna, the President. And love and affection showered by the office staff of the MHA. I thanked him for having invited me to address this, I would say, distinguished learned gathering. எம்எல்ஏ மெம்பர்ஷிப்புக்கு வந்து நான் 3 வாட்டி அப்ளை பண்ணேன். ஒரு வாட்டி நான் கட்டியும் செஞ்சுட்டேன் சப்ஸ்கிரிப்ஷனை. பட் ஸ்டில் மெம்பர்ஷிப் எனக்கு கொடுக்கல. ஐ டோன்ட் நோ ஃபார் வாட் ரீசன், பட் நெவர்தெலெஸ் மெம்பர்ஷிப் கொடுக்கல. பட் ஐ பிலாங் டு திஸ் பிளேஸ் மோர் தென் எனிதிங் பிகாஸ் மை ஹார்ட் இஸ் வெரி க்ளோஸ் டு எம்எல்ஏ. அண்ட் அப்ளை பண்ண போகிறோம் திருப்பியும். ஐ திங்க் த பிரசிடென்ட் வுட் அக்செப்ட் மை மெம்பர்ஷிப் அட்லீஸ்ட் திஸ் டைம். 1 பார் 1 ஓட்டுனா டேரக்டில் ஓட்டு போட்டுனா நான் இங்கே மெம்பராக இருக்கேன். Now, I've been asked to share what I've learned about the little phase of the 3 new enactments that's going to replace the Indian Penal Code, the Criminal Procedure Code, and the Indian Evidence Act. This is my 4th endeavor in trying to learn what is there in the new act. So,
it will be a precise 1:30 lunch time correct vechanga Krishnamatam ketana saapra நேரத்துல வச்சிருக்கீங்க. But I'm so happy to see that so many faces, great gathering. So I'll try to be a little concise and try to cover everything, every aspect of whatever that's been enacted in the new laws. So first and foremost, I would like to thank all the seniors here, my peers and my junior colleagues. So thank you all for coming. So the three enactments which is going to come to force the 1st of July 2024, that is going to replace the centuries-old enactments, Indian Penal Code, the Code of Criminal Procedure, and the Indian Evidence Act. So, the very concept of criminal justice administration system is going to change the way we're going to look at it. What was Indian Penal Code now become Bharatiya Nyaya Sanhita. So the concept of penalizing things now has become rendering justice. Similarly, the Code of Criminal Procedure now become Nagarik Suraksha Sanhita. That means it provides safety to the citizens. And third would be Sakshi Adhiniyam remains the same. So what are the changes that has been brought forth by the legislatures while trying to repeal the old ones and replace it with a new amendments and enactments? Insofar as Bharatiya Sakshi Adhiniyam, that is the Indian form, what would be the Indian Evidence Act, period change will make it. There is only one primary change, which is incorporation of the electronic evidence, trying to bring in all the judgments that's been rendered by the Supreme Court. Other one, the Evidence Act will incorporate Section 61 speaks about the admissibility of electronic evidence, and 65B has now become 63. இது மட்டும்தான் சாட்சி அதிநியத்தை பொறுத்த வரைக்கும் மேஜர் சேஞ்ச். Apart from that, wherever there is a possibility, wherever the electronic evidence பற்றி வருதோ அந்த admissibility portion electronic evidence அங்கே இன்சர்ட் பண்ணிருக்காங்க. மற்றபடி there is absolutely not much of a change in the சாட்சி அதிநியம். Now coming to the Bharatiya Nyaya Sanhita, which is going to replace the Indian Penal Code. There are changes. It's going to be a abridged version of what used to be the Indian Penal Code. Indian Penal Code had 511 sections originally. Now that has been reduced to 358 sections. How? A simple understanding. Definition clause here, penal clause here, they are clubbed together. Say for example, suppose cheating, the immediate recollection would be 420 will start out, 420 penal provision 415 the definition clause way. So, other end up பண்ணிட்டாங்கன்னா இப்போ they have made $318 combines 415. This is an example. I'm just touched into some of the prominent incorporations and amendments. But for an example, cheating on the pathina, what used to be 415 as a definition clause, 417 punishment for cheating, 418 cheating, and cheating with dishonestly inducing property 420. This is 4 club பண்ணி 318 ஆகிட்டாங்க. What was 499 and 500 has now become 356, which combines 499, 500, 501 and 502. The knowledge section again will combine to give it an abridged version. So this is how 511 becomes 358. So now, apart from that, chapter 2 of the
Nyaya Sanhita deals with punishments. And chapter 3, interestingly, the general exceptions which would run go up to 100, the Apre Club Pani, they have brought that all into chapter 3 and starting with 3.1, it goes on to 3.9. So the general exceptions they have clubbed together. Now, insofar as IPC is concerned, there are some contentious enactments and there are certain essential enactments and a couple of unwarranted enactments. It is not our duty to say whether it is unwarranted, contentious or it is required. But we are one of the parties to the new enactments, the other being the judiciary, the third being the police who are going to enforce this. So, it is primarily our duty to understand and accept certain facts which are there in the new enactment. So therefore, let us brush upon some of the interesting incorporations or enactments that's going to be in the Nyaya Sanhita. Now the word Nyaya Sanhita, the Sanhita, replaces code. So it means code Sanhita, whether you like it or not, it is Sanhita. Now, insofar as the offences are concerned, so interestingly, I'll take a few provisions. One being section 69. Section 69 talks about sexual intercourse by employing deceitful means. Now, a promise to marry and to have sexual intercourse with a clear intention not to marry was be generalized by judgments, various judgments that has been made in offense. Worst case scenario would be it would be falling under section 417, which is available. Now section 69 of the Nyaya Sanhita talks about sexual intercourse by employing deceitful means. Whoever by deceitful means or making a promise to marry to a woman without any intention of fulfilling the same. This is exactly the words that's been taken from various judgments rendered by the Honorable Supreme Court. And to make it into a law and enhance the punishment for it. Worst come worst, please 417, the maximum punishment will be 2 years. Here, the sexual intercourse with her and such sexual intercourse not avoiding the offence of rape shall be punished with an imprisonment for the description for a term which may extend to 10 years and also shall liable to be fined. Now they have enhanced the penalty. So this becomes an independent offence now. What used to be, you have to derive the definitions from 415. The question would be whether the chastity of a woman would be brought under the purview of property. There are so many debates. Some said it is not a property, some said it is a property. Finally, they are at a conclusion, this is something which is in between. Now they have made it an offence. So, now the gravity of the offence is now placed immediately after section 65, 64 starting with, 63 starting with, which is rape. So it is a pari materia to a culpable homicide not amounting to murder. When you say rape, there are so many things that has been brought within the rape against a will, without a consent, forcefully, etc., etc., etc. Now, 69 specifically says by deceitful means. So interestingly, this incorporation is become the need of the hour because this is rampant. Now these are things which are commonly happening nowadays. Just a promise is sufficient for to get the consent or a tacit consent of others. So this is an interesting provision which has been incorporated. Second would be another interesting thing would be under section 86, the word cruelty, which is in 490-88, which is under section 485.
is now being defined under Section 86. The earlier IPC does not define what cruelty is. Again, the judgments of the Supreme Court and the High Court, they were trying to give their interpretation to what cruelty means. Now, here is a case where cruelty is defined. Again, the definition itself is not that very elaborate. It says, for the purpose of Section 85, which is a parliamentary to Section 498A, means any willful conduct which is of such nature as is likely to drive a woman to commit suicide or to cause grave injury or danger to life, limb or health, whether mental or physical. Again, these two terminologies, whether mental or physical, that is taken from the judgments of the various high courts and the Supreme Court of the woman. 86B talks about harassment of a woman, where such harassment is with a view to coercing her or any persons related to her to meet any unlawful demand for any property or valuable security, or is on account of failure of her or any person related to her to meet such demand. So interestingly, the provision A and B are A would talk about all those ingredients that may attract an offence under section, earlier offence under section 306, that is abetment of suicide. B again, it would be something related to dowry. So these two definitions, again, it is very expansive. It is not very crystal clear as to what would constitute an cruelty per se. Again, it is thrown open to debate, it's thrown open to interpretations by the constitutional courts to say what is cruelty. Again, we have to take this repose, or we have to look into the judgments, various judgments, but what would be